ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெனி தாமஸ் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிருக்கும்போது எடுத்திருந்தது. நாங்கள் எல்லோரும் ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு போயிருந்ததுனால பார்த்திங்கன்னா அத்தை வீட்லேயே சேவல் அடிப்போன்னு சொல்லிட்டு 2 சேவலை காலையில் என்னுடைய ஹஸ்பண்டும் எங்கள் அத்தையும் பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுருந்தாங்க. காலையில் கோழி கூட திறந்து விடாமையே வச்சுருந்ததுனால எப்படியோ வெற்றிகரமாக பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. மற்ற கோழியெல்லாம் பாருங்கள் ரொம்பவே பயத்தில் நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அங்கங்கே கத்திட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுருந்த கோழியில் என்னுடைய ஹஸ்பண்ட் அதோடைய தலையை பிடிச்சி அமுக்குனா ஒயிட் கலரில் மாறுன்னு சொன்னாங்க. நானும் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதை தொட்டு பார்க்கும்போது அப்படியே ரெட் கலர்லேருந்து ஒயிட் கலரில் மாறிச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சிருந்த கோழியை காலெல்லாம் கட்டிட்டு நாங்களும் கட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டோம். இங்கே ஊருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கட் பண்ணி தருவாங்க. வீட்டிலேயே வெட்டிடலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அது வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன் போட்டுன்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா கடையிலேயே கொண்டு போய் கொடுத்து கட் பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு கட்டைப்பையில் போட்டுட்டு நானும் என்னுடைய ஹஸ்பண்டுமே போயிருந்தோம். ஃபஸ்ட்டு அவங்கள மட்டும் அனுப்பிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அத்தை நீயும் போயிட்டா சும்மா தானே இருக்கீங்க, பசங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி நம்மளும் ஊருக்குள்ளே போய் ரொம்ப நாள் ஆச்சு, போயிட்டு வருவோன்னு நானும் பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து நேராக பார்த்திங்கன்னா கறி கடைக்கு வந்தாச்சு. கடையில் நல்ல வேலை கூட்டமே இல்லை. வந்தோடனே அவங்க கையில் கொடுக்கவும் அவங்களும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா முழுசாக தந்தூரி போடுற மாதிரியும் இன்னொன்று குழம்பு வைக்கிற மாதிரி கட் பண்ணி தர சொன்னோம். அவங்களும் சூப்பராகவே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வெட்டி வாங்கிட்டு வந்த சிக்கனை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருன்னு சொல்லிட்டு அதை ஒரு 4-5 தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துட்டேன். ஏன்னா மேலெல்லாம் கொஞ்சம் முடியாக இருந்துச்சு, எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சிக்கன் முழுசாக இருக்கிறதுனால கழுவுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படியே கழுவி வச்சுருந்த முழு கோழியை எடுத்து ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு லேசாக வேக வச்சிடலான்னு வச்சுருந்தேன். ஏன்னா முழு கோழியை தந்தூரி போடுறது நாட்டுக்கோழின்றதுனால கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு தனியாக வேக வச்சாச்சு. சிக்கன் வேகிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான ஜாமான்லாம் போயிட்டு பஜாரில் வாங்குறதுக்காக நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா திரும்ப கிளம்பிட்டோம். போயிட்டு நாங்களும் ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரதுக்குள்ளே நாட்டுக்கோழி ஓரளவுக்கு வெந்திருந்துச்சு. மசாலா பார்த்திங்கன்னா கடையிலே ரெடிமேடாக கிடச்சிச்சு. அதே வாங்கிட்டு வந்துட்டு அது கூட வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நானும் பார்த்திங்கன்னா அது ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு அதில் அப்படியே கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சரி கோழியில் மசாலாவை தடவி வச்சிடன்னு சொல்லிட்டு எடுக்கும்போது கோழி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு போல், 2 உடஞ்சி வந்துருச்சு. இதுக்கு மேலே தந்தூரி போடுற பிளானே கேன்சல் ஆகிடுச்சு. இதே எப்படி நம்ம இதுக்கு மேலே தந்தூரி போடுறோன்னு சொல்லிட்டு அதை பார்த்திங்கன்னா அப்படியே மசாலா ஃபுல்லாக மேரினேட் பண்ணி ஊற வச்சாச்சு. சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்படியே கிச்சன் பக்கம் போய் பார்த்தா எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாட்டுக்கோழின்றதுனால அதையுமே குக்கரில் வேக வச்சா தான் நல்லா வேகும்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை குக்கர்லேயே செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க குழம்பு ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே சிக்கனை பொரிச்சிடும்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அதை நல்லா காய வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். தந்தூரி போடுற பிளான் தான் கேன்சல் ஆகிடுச்சு. சிக்கன் அப்படியே பொரிச்சு எடுத்துருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து எண்ணெயில் இறக்கி விட்டேன். கடாய் வேறு ரொம்ப சின்னதாக போச்சு. பாதி கோழி மட்டும்தான் எண்ணெயில் முங்கி இருந்துச்சு. மிச்சத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நானே எண்ணெயை ஊற்றி அப்படியே ஓரளவுக்கு வேக வச்சாச்சு. அதுக்கு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சாச்சு. அது வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிச்சம் இருந்த 2 லெக் பீஸையும் எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. சிக்கன் லெக் பீஸ் பொரிக்கிற வேலை எல்லாமே முடிச்சு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே எங்கள் அத்தையுமே பார்த்திங்கன்னா சூப்பராக குழம்புமே ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. எங்கள் அத்தை சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. நானும் பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஈவினிங் 4 மணிக்கு பக்கம் ஆகிடுச்சு. நாங்களும் பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி சாப்பிட்டது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு.